Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture we are going to see about discrete time systems. That is, still now we have seen various signals and we have seen various classification of signals, and under the classification of system we are going to see discrete time systems. And before entering into the topic, we will see what is systems and what are the continuous systems and the discrete systems, and I will give some outline about this. We have seen in a descriptive manner in our previous videos, and we will see what is that. That is a system. A system is a device or a combination of device which can operate on signals and produce corresponding response. Input to a system is called excitation, and output from the particular system is called response. For one or more inputs, the system can have one or more outputs. Example, communication system or fiber optic communication system. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சிஸ்டம்ங்கிறது வந்து இப்படி என்னென்னா, ஒரு சிஸ்டம்ங்கிற டிவைஸ். டிவைஸ் வந்து டிவைஸ்னால் ஒரு நம்ம ஆர்டினரியாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ்னால் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், மொபைல் ஃபோன் அந்த மாதிரிலாம் டிவைஸ். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து அது வந்து ஒரு சிக்னலில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணி ஒரு சிக்னலை வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு அவுட்புட் கொடுக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு இன்புட் கொடுக்குது. இன்புட்டுங்கிறத நம்ம இங்கே வந்து டிஎஸ்பியில் வந்து எக்ஸைட்டேஷன் சொல்லுவோம், அவுட்புட் வந்து ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். ஒரு இன்புட் சிக்னலை வாங்கி நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் சிக்னலாக வந்து கொடுக்குது. தட் மே பி எனி சிக்னல், கண்டினியூஸ் சிக்னல் ஆர் டிஸ்கிரீட் சிக்னல். காமனாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன். நம்ம வந்து ஃபைபர் கேபிள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் மேத்தமெட்டிக்கலி ஆஸ் அ யூனிக் ஆப்ரேட்டர் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் மேப்ஸ் அன் இன்புட் சிக்னல் இன்டு அன் அவுட்புட் சிக்னல். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். பட் எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது என்னென்னா இன்புட், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இன்புட் சிக்னல். ஒய் ஆஃப்ங்கிறது அவுட்புட் சிக்னல். இங்கே வந்து அனதர் ஒன் டேர்ம் என்னென்னா டீங்கிறது வந்து டி இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் கேரக்டரைஸ் த பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டமோட பிஹேவியரை வந்து சொல்கிறது தான் வந்து டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் சிஸ்டம், டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம் அப்படிங்கிறத என்னென்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதை வந்து எனிஹவ் ஐ வில் கிவ் சம் அவுட்லைன் அபவுட் த டாபிக். One of the most important distinction to understand is the difference between discrete time and continuous time system. A system is in which the input signal and output signal both have continuous domain, then it is said to be continuous system. அதாவது கண்டினியூஸ் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. நம்ம கண்டினியூஸ்னால் எப்படி நம்ம சொல்லுவோம், அந்த எக்ஸ் ஆஃப் டி அப்படி நம்ம இது பண்ணணும்னா கண்டினியூஸ் சிஸ்டம், கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் சிக்னல். இதே எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து டிஸ்கிரீட் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்கிரீட் டொமைன். இது வந்து கண்டினியூஸ் டொமைன். எக்ஸ் ஆஃப் டிங்கிறது இது வந்து டிஸ்கிரீட் டொமைன். இது வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து நம்ம அங்கே என்ன பண்ணுறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டினியூஸ் வந்து ஆர் டியூ டு அனலாக் சிக்னல், ஆப்ரேட்ஸ் ஆன் அனலாக் சிக்னல். கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் ஆர் கண்டினியூஸ் டைம் சிக்னல் எல்லாமே வந்து அனலாக் சிக்னலில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி டிஸ்கிரீட் வந்து டிஜிட்டல் சிஸ்டம், அதாவது டிஜிட்டல் சிக்னலில் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது. இதான் வந்து கண்டினியூஸ் டிஸ்கிரீட்னா என்னென்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள் டு கன்சீவ் ஆஃப் சிக்னல்ஸ் தட் பிலாங்ஸ் டு நெய்தர் கேட்டகரி such as system in which sampling of a continuous time signal or reconstruction from discrete time signal that takes place. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து கண்டினியூஸை டிஸ்கிரீட்டாக மாற்றுறது, டிஸ்கிரீட்டை வந்து கண்டினியூஸாக மாற்றுறது. அதாவது இப்போ கண்டினியூஸ் டிஸ்கிரீட் இருக்குன்னா, கண்டினியூஸ் வந்து டிஸ்கிரீட்டாக மாற்றணும்னா நம்ம சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அதாவது சாம்பிள் பண்ணுவோம். இப்போ டிஸ்கிரீட்டை நம்ம கண்டினியூஸாக மாற்றணும்னா சம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நிறையா பார்த்துருக்கோம். அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சிக்னலை வந்து நம்மளுக்கு தேவைங்கிற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம். அதாவது நம்ம அங்கே வந்து சிக்னல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே வந்து டைம் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பிளாக் டயக்ராம் ரெண்டு விதமாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதாவது டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லை. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்னா நம்ம வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ டி ஸ்கொயர்ட் ஒய் டிவைடட் பை டிடி அப்படின்னா டிடி ஸ்கொயர்ட் அப்படின்னா வந்து இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.
இதுக்கு ஈக்குவலண்ட்டான டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா y ஆஃப் n மைனஸ் ஒன் n மைனஸ் டூ சாரி இப்போ ஸ்கொயர் இருக்குது, இந்த டிகிரியில் வந்து ஸ்கொயர் இருக்குன்னா 2. இப்போ வந்து dy பை dt அப்படின்ட்டு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் dy பை dt அப்படின்ட்டு இருக்குன்னா y ஆஃப் n மைனஸ் ஒன் n மைனஸ் ஒன். இந்த வேல்யூ வந்து இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். நம்மளுக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த டேர்ம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு ரிலேஷன் கொடுக்குது, ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுக்குறதா வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். அதில் வந்து அது என்ன மாதிரியான ரிலேஷன்னாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு டிலே ஒரு சிக்னலை வந்து டிலே பண்ணி கொடுக்குற ஒரு ரிலேஷனாக இருக்கலாம், ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லைனா அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். நோட் தட் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது போத் ஆர் டிஃப்ரெண்ட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறது வந்து வேறு, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுங்கிறது வேறு. டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுங்கிறது இந்த இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்னொரு மாதமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதாவது இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை இன் ஃபார்ம் ஆஃப் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் விச் இஸ் கால்ட் பிளாக் டயக்ராம். அதை வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ ஒன் பை ஒன் பார்ப்போம். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் representation of discrete time system. One of the most important concepts of DSP is to be able to properly represent the input and output relationship to a given discrete time system. அதாவது இதுதான் சொன்னோம், ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுக்குறது தான் வந்து டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா லீனியர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் LCCDE அப்படின்னு சொல்லுவாங்க. LCCDங்கிறதுனா ஒன்றும் இல்லை, ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா லீனியர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் serves as a way to express this relationship in a discrete time system. அதாவது discrete time system ஃபார்மேட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் பேரை தான் இப்படி கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம் இல்லை. அதோட நேம் அவ்வளோதான். ப்ராப்ளம்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட்டிங் த சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் விச் ரெப்ரசன்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ DT சிஸ்டம் ஆஸ் அ டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த அண்ட் மேனிபுலேட்டிங் சிஸ்டம். அதாவது இப்போ வந்து அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பு அதோட சீக்வன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிஸ்டமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரீட் டொமைன் அந்த மாதிரி நம்ம இது பண்ணி அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டமோட இன்புட் அவுட்புட்டை வந்து ரிலேட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சொல்ல வர்றாங்க. அண்ட் ஈக்குவேஷன் தட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ் அண்ட் த டிஃப்ரென்ஸ் அமாங் தம். அதாவது இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பை வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து நம்ம சொல்கிறது. அதாவது இட் மேபி வந்து இன்புட் அவுட் ரிலேஷனுங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். இப்போ வந்து ப்ரெசன்ட் இன்புட்டாக இருக்கலாம், ப்ரீவியஸ் இன்புட்டாக இருக்கலாம். அதாவது ப்ரெசன்ட் இன்புட்னா இப்போ என்னன்னு கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ்னால் n-1 கொடுப்பாங்க. இப்போ ஃபியூச்சர் இன்புட் n+1 கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஆஃப் n+1னா ப்ரீவியஸ் இன்புட்டு, இது வந்து எக்ஸ் ஆஃப்னா இது வந்து ஃபியூச்சர் இன்புட்டு, இது வந்து ப்ரீவியஸ் இன்புட்டு, இது வந்து ப்ரெசன்ட் இன்புட்டு. எக்ஸ் ஆஃப் என்னங்கிறது இப்படிலாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து தே கேன் ஆஃபன் ரீஅரேஞ்ச்டு ஆஸ் அ ரெகர்சிவ் ஃபார்முலா ஸோ தட் த சிஸ்டம் அவுட்புட் கேன் பி கம்ப்யூட்டட் ஃப்ரம் த இன்புட் சிக்னல் அண்டு பாஸ்ட் அவுட்புட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா கன்சிக்யூட்டிவாக வந்து நம்ம வந்து சிஸ்டம் வந்து நம்ம பேஸ்ட் ஆன் தி இன்புட் அண்ட் அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணிக்கலாம், அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் பை யூசிங் எ ரிகர்சிவ் கண்டிஷன். தட் இஸ் ரிகர்சிவ்னு ஒன்றும் இல்லை, லூபிங் கண்டிஷன்ஸ். நம்ம ஆஸ் பர் C++ ஜாவாலாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த லூபிங் ப்ராசஸ் படி இப்போ n-1 n++ அப்படின்னா அந்த மாதிரி வந்து நம்ம இந்த கண்டிஷன் இதாகிற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து லூப் வந்து லூப்பிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ரிகர்சிவ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னென்னா இன் அ டிஸ்கிரீட் டைம் சிஸ்டம்ஸ் essential features of input and output signals appears only at a specific instant of time. They may not be defined between discrete time steps or they may be a constant. அது எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து டிஸ்கிரீட் டைம் சிஸ்டமில் வந்து இன்புட் அவுட்புட் சிக்னல்ஸ் வந்து அப்பியர் ஒன்லி அட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் தான் இருக்கும். நம்ம வந்து எல்லா இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அதேமாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அண்ட் தே மே நாட் பி மேபி கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். And they are called also called sequencing system. அதாவது these systems are also called sequencing system. Note this, one of the another name.
அதே மாதிரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்புட்டை கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ் ஆஃப் என் அப்படின்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ப்ராப்ளம் எப்படிலாம் இருக்கலாம். தே ஆர் டிஸ்கிரைப்டு பை டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ். அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் nth ஆர்டர் நம்ம படித்தோம்ல லீனியர் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் LCC DE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுதான் அந்த ஈக்குவேஷன். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா A0 y of n ப்ளஸ் A1 y of n minus 1 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா AN y of n minus n capital N which is equal to B0 x of n plus B1 x of n minus 1 plus up to etc BM x of n minus capital M. அதாவது என்னன்னா இது என்ன ஈக்குவேஷனா ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ரிலேஷன் கொடுக்குன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ரிலேஷன். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அவுட்புட், ஈக்குவேஷன் ரைட் சைடில் இருக்கிறது வந்து எல்லாமே இன்புட். அதாவது இன்புட்னா ஒய் ஆஃப் என், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து அவுட்புட். ஒய் ஆஃப் என்னுங்கிறது வந்து ப்ரெசன்ட் இன்புட்டு, இது வந்து ப்ரெசன்ட் அவுட்புட்டு. ஒய் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இஸ் அ ப்ரீவியஸ் அவுட்புட். இது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட், ஓகேவா. அதே மாதிரி வந்து ஒய் ஆஃப் என் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஃப்யூச்சர் அவுட்புட், அந்த மாதிரி, ஓகேவா. மைனஸ் ப்ளஸ்ங்கிறது அதான், மைனஸ்னால் ப்ரீவியஸ், ப்ளஸ்னால் அட்வான்ஸ்ட், அதாவது ஃப்யூச்சர். அது இன்புட்டாக இருக்கலாம் அவுட்புட்டாக இருக்கலாம். அந்த ரிலேஷனை கொடுக்குறதுக்கு தான் வந்து இந்த ஈக்குவேஷன் LCC DE ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இன் ஷார்ட் வந்து ஒரு சீக்வன்ஷியல் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி எழுதுறோம்னா சம்மேஷன் k is equal to 0 to n ak y of n minus k which is equal to summation k is equal to m bk x of n minus k. இதான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து y of n plus 7 y of n minus 1 plus 2y of n minus 2 which is equal to x of n minus 4x of n minus 1. அது என்னன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அவுட்புட்டு, ரைட் சைடில் இருக்கிறலாம் இன்புட்டு. அதில் அவுட்புட்னா இது வந்து ப்ரெசன்ட் அவுட்புட்டு, இது வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டு, இதுவும் ப்ரீவியஸ் அவுட்புட், அதுக்கு முன்னால் அவுட்புட்டு, அதாவது இதுக்கும் முன்னால் அவுட்புட்டு தான் n-2, ஓகேவா. அதே மாதிரி வந்து இன்புட்டு எக்ஸ் ஆஃப் n ப்ரெசன்ட் இன்புட்டு, ப்ரீவியஸ் இன்புட்டு எக்ஸ் ஆஃப் n-1. இந்த 4 இந்த 2 இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஒய் ஆஃப் அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு இப்படி ரிலேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஒரே ஒரு ப்ரெசன்ட் அவுட்புட் தான் இருக்குது. ப்ரெசன்ட் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரெசன்ட் அவுட்புட் எப்படி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரெசன்ட் இன்புட் மைனஸ் ப்ரீவியஸ் இன்புட், அதுதான் வந்து இந்த ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. இது வந்து நிறையா ரிலேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் நம்ம இன்புட் அவுட்புட்டுக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா பிளாக் டயக்ராம்னா ஒன்றும் இல்லை. இப்போ பிளாக் டயக்ராம்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நிறைய பிளாக் டயக்ராம் படிச்சிருக்கோம். கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிறையா பிளாக் டயக்ராம் படிச்சிருக்கோம். அதாவது பிளாக் டயக்ராம்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு பிக்டோரியலாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து பிளாக் டயக்ராம் சொல்கிறாங்க. யூஸிங் சம் ஆரோஸ், ஃபங்க்ஷன்ஸ், சிம்பிள்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிட் டிலே, நம்ம டிலேனா என்னென்னு படிச்சிருக்கோம். யூனிட் டிலேங்கிறதுனா அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒய் ஆஃப் என்னுங்கிறது அவுட்புட்டு, எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ரீவியஸ் இன்புட், ப்ரீவியஸ் அப்டைன்டு இன்புட்டை தான் வந்து எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன்றுங்கிறாங்க. அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் என்லேருந்து எனக்கு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 வரணும்னா z⁻−1 அப்படின்னு நான் போடணும். புரியுதா? ப்ரீவியஸ் இன்புட் வந்து எனக்கு வரணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என்லேருந்து நான் ப்ரீவியஸ் இன்புட் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது z⁻−1. இதே இது ஃபியூச்சர் இன்புட் எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் n + 1 வேணும்னா விச் இஸ் யூனிட் அட்வான்ஸ் அப்படின்னா z⁻1 + 1 அதான் வந்து ரெப்ரசன்டேஷன். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அடிஷன்னா இப்போ 2 சிக்னல், இப்போ x1 of n + x2 of n அப்படின்னு எனக்கு வேணும்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து x1 of n + x2 of n கிடச்சிடும். சிமிலராக வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து எனக்கு 2 சிக்னல் நான் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா x1 of n × x2 of n அப்படின்னா y of n = x1 of n × x2 of n கிடச்சிடும். அதுமாதிரி ஸ்கேலிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். a = எனக்கு வந்து ஒரு 2, 5 அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இப்போ x of n-ஓட நான் 2 மல்டிபிள் பண்ணணும், 2 வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ மாதிரி போட்டு ஒரு கெயின் வேல்யூ, ஏங்கிறது ஒரு கெயின் வேல்யூ which will give y of n = a × x of n.
திஸ் இஸ் அபவுட் ரெப்ரசன்டேஷன் யூஸிங் பிளாக் டயக்ராம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம், என்னென்ன கிளாஸிஃபிகேஷனில் இருக்குங்கிறத. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸிஃபிகேஷன், தட் இஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம். அதில் நம்ம நிறையா ப்ரீவியஸில் வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல் பார்த்தோம், அதே மாதிரி வந்து இங்கே வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் systems. In this analysis as well as in the design of system, it is desirable to classify the system according to the general properties that this satisfy. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டம்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, based on the analysis and designs this system can be constructed by using a general properties, that is the properties that they can satisfy to create a satisfied system or desirable system with proper desirable output. For a system to possess a given property, the property must hold for every possible input signal to the system. அதாவது என்னென்னா இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த ஒரு சிஸ்டம் வந்து பொசஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு கிவன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்கும்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்புட் சிக்னலில் வந்து எப்படி இது பண்ணுறாங்க ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறத. அந்த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் ஹோல்ட் ஃபார் எவ்ரி பாசிபிள் இன்புட் சிக்னல் டு த சிஸ்டம். அந்த ஒவ்வொரு இன்புட்டோட சிக்னலோட ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ட் பண்ணணும், அதான் வந்து அந்த ரெப்ரசன்டேஷனு. நெக்ஸ்ட் வந்து if a property holds for some input signals but for others the system does not possess the property. அதாவது ப்ராப்பர்ட்டின்னு எப்படினாலும் இருக்கலாம். இப்போ வந்து சில இன்புட் சிக்னல் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம், சில இதை வந்து லீவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் சிக்னல் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அதான் அந்த கேட்டகரிஸ் தான் நம்ம வந்து சொல்ல வர்றோம். இப்போ அதாவது எப்படின்னா ஒவ்வொரு சிக்னலுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இப்போ வந்து ஸ்டாட்டிக் சிக்னல் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், டைம் இன்வேரியன்ட் சிக்னல், வேரியன்ட் சிக்னல், காசல், லீனியர், அந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. லீனியர், அதுக்கப்புறம் ஈவன் சிக்னல், ஆட் சிக்னல், அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இப்போ அந்த மாதிரி சிக்னல் வேரி ஆச்சுன்னா அந்த சிஸ்டமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதை தான் வந்து என்னென்னலாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கு, டைம் இன்வேரியன்ட், ஸ்டாட்டிக்காக டைனமிக்னு வரும், டைம் இன்வேரியன்ட் வேரியன்ட்டு, லீனியர், நான் லீனியர், காசல், நான் காசல், ஸ்டேபிள் சிஸ்டம், ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இன்னொன்று வந்து இன்வெர்ட்டிபிள் ஆர் நான் இன்வெர்ட்டிபிள்னு ஒரு சிஸ்டம் வரும், அது வந்து அடிஷ்னல். ப்ளஸ் வந்து இன்வெர்ட்டிபிள், நான் இன்வெர்ட்டிபிள் படிப்போம், அது என்னென்னு பார்ப்போம் லாஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் நம்ம என்னங்கிற பார்ப்போம். இதான் வந்து இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா ஒரு சிக்னல் வந்து எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறோம், அந்த சிக்னலோட ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஆர் பிஹேவியர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த சிஸ்டம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆர் மெயின் ரீசன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன். Let us see first one by one static and dynamic systems. That is static system என்னன்னா, in static system the outputs at present input present instant depends only on present input. அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஒரு அவுட்புட் இருக்குன்னா, ஒரு ப்ரெசென்ட் அவுட்புட் இருக்குன்னா அந்த ப்ரெசென்ட் அவுட்புட் வந்து அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி த ப்ரெசென்ட் இன்புட். அதாவது நம்ம அவுட்புட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அவுட்புட்னா ஒய் ஆஃப்னுங்கிற ஒரு அவுட்புட்டு, அதோட இன்புட் எப்படி இருக்குன்னா அது இந்த அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி த ப்ரெசென்ட் இன்புட். ப்ரெசென்ட் இன்புட்னா எக்ஸ் ஆஃப் என். ப்ரெசென்ட்னா என்ன சொல்லியிருக்கீங்க, வெறும் என்னு இருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டு, இப்போ என் மைனஸ் ஒன்று இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ், என் ப்ளஸ் ஒன்றுனா ஃபியூச்சர். ஓகேவா? என் மைனஸ் ஒன்றுனா பாஸ்ட்டு, என் ப்ளஸ் ஒன்றுனா ஃபியூச்சர். ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசென்ட் இன்புட், ப்ரெசென்ட் அவுட்புட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசென்ட் இன்புட். அப்படின்னா தான் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஆர் த சிஸ்டம் தட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? These systems are also called as memoryless systems. அதாவது memoryless system ட்டு நம்ம வந்து இதை சொல்லலாம். as the எதனால அப்படி நம்ம சொல்கிறோம்னா as the system output at a given time is depend only on the input at the same time. அதாவது அந்த டைம், அதாவது இதான் வந்து டைம், இதான் டைம் டொமைன். இந்த எண்ணுங்கிறது டைம் டொமைன். அது வந்து என்ன, இப்போ இங்கே எண்ணு இருந்துச்சுன்னா அந்த எண்ணு தான் இங்கேயும் இருக்கணும். இதே இது அந்த எல்லா இடத்துலையுமே வந்து எண்ணு தான் இருக்கணும். இப்போ ப்ளஸ் வேல்யூ போட்டு என்னன்னாலும் வரலாம். எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என், எண்ணு மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? ஒன்லி அட் த சேம் டைம், அது மட்டும் தான் இருக்கணும். அதுதான் சொல்ல வர்றாங்க. இங்கே ஒய் ஆஃப் என் இருக்குது, இங்கே வந்து ரெண்டு இது இருக்குது பாருங்கள், ரெண்டு தான் அடிஷன் சொல்கிறாங்க, அடிஷன் பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். என்ன பண்ணாலும் அந்த டைம் டொமைனில் வந்து எண்ணு தான் இருக்கணும். இங்கே வந்து டிகிரி வந்து என்ன ஒன்றாலும் இருக்கலாம், பட் இந்த டைம் டொமைன் வந்து ஒன்லி என் மட்டும் தான் இருக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். போத் ஆர் ஸ்டாட்டிக் ஆர் மெமரிலெஸ். இது ரெண்டுமே வந்து ஸ்டாட்டிக் அண்ட் மெமரிலெஸ். எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக். டைனமிக்னா விச் இஸ் டெட் ஆப்போசிட் டு த ஸ்டாட்டிக். அதாவது அப்படின்னா விச் இஸ் அ மெமரி சிஸ்டம். அதாவது டைனமிக் சிஸ்டம் ஆர் தோஸ் இன் விச் த அவுட்புட் அட் ப்ரெசன்ட் இன்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன்
பாஸ்ட் இன்புட் அண்டு பாஸ்ட் அவுட்புட்ஸ். அதாவது எப்படின்னா இன்புட் என்ன அவுட்புட் எதாவது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அது வந்து பாஸ்ட் அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், பாஸ்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ப்ரெசன்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் சொல்ல வர்றாங்க. Those systems are also called memory system, as the system output needs to store information regarding the past inputs and outputs. இது வந்து எக்ஸாம்பிள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா y of n is equal to x of n plus 3 into x minus 1. இது வந்து பாஸ்ட், n minus 1ங்கிறது பாஸ்ட், இது வந்து ப்ரெசன்ட் இன்புட். ஓகேவா? இது ரெண்டத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் ப்ரெசன்ட் அவுட்புட். அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதுமாதிரி இது வந்து எப்படி நம்ம இன் ஷார்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா y of n is equal to summation k is equal to 0 to n x of n minus k, which is a dynamic system or system with memory. இதான் வந்து டெஃபினேஷன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு வந்தீங்கன்னா, நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்கு இந்த மாதிரி சிஸ்டம்ஸ், சிக்னல்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னா, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து சிம்பிளாக கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் எடுத்திங்கன்னா இப்போ வந்து நிறைய சிஸ்டமோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துட்டு வெதர் இட் இஸ் த ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஒரு டைனமிக் சிஸ்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம். கொடுத்து ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் வந்து 1 மார்க் கொஸ்டின் இல்லைனா 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா வந்து இந்த சிஸ்டம் வந்து ஸ்டாட்டிக் ஜஸ்டிஃபை, இல்லைனா வந்து ஹவு அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி கீழே அப்ஜெக்டிவ் டேபிளில் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். அதை வந்து நம்ம தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து இந்த யூஸ் ஆகும் இந்த சப்ஜெக்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்னென்னு பார்ப்போம். சிஸ்டம் y of n கொடுத்துருக்காங்க. y of nங்கிறது அவுட்புட் ஃபார் அ கிவன் இன்புட். x of n இருந்துச்சுன்னா சிஸ்டம் இஸ் ஸ்டாட்டிக். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். அதேமாதிரி n - 2ங்கிறது ப்ரீவியஸ் அவுட்புட், ப்ரீவியஸ் இன்புட். ஓகேவா? a of n - 2ங்கிறது ப்ரீவியஸ் இன்புட் விச் இஸ் டைனமிக். ப்ரீவியஸ்னே வரக்கூடாது, ஒன்லி ப்ரெசன்ட் மட்டும் இருந்தால் தான் அது ஸ்டாட்டிக். ஓகேவா? அதேமாதிரி x ஸ்கொயர்ட் ஆஃப் n n வந்து இது வந்து ஸ்கொயர்டாக இருக்கலாம், க்யூபாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம், பவர் வந்து எப்படினாலும் இருக்கலாம். பட் டொமைன் வந்து இங்கே வந்து அவுட்புட்டும் இன்புட்டும் என்ன இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் ஸ்டாட்டிக். அதேமாதிரி இங்கே வந்து n ஸ்கொயர்ட், n வந்து இங்கே x வந்து ஸ்கொயர்டாக இருக்கலாம், n வந்து ஸ்கொயர்டாக இருக்கக்கூடாது, அதனால் வந்து ஸ்டாட்டிக், டைனமிக். சிமிலராக வந்து x of n ப்ளஸ் x ஸ்கொயர்ட் ஆஃப் n நம்ம இதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் இஸ் x of n ப்ளஸ் x of n - 2 n + 1 வந்துருச்சுனாலே டைனமிக். அவ்வளோதான். திஸ் இஸ் எக்ஸாம்பிள்ஸ், வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். இதை ரிலேட்டாக வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் ஃபியூச்சர் வீடியோஸில். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். சிஸ்டம் இஸ் செட் டு பி டைம் வேரியன்ட் சிஸ்டம் இஃப் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் வேரிஸ் வித் டைம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட் அப்படின்ட்டு எப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது வந்து அது பார்த்திங்கன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆக்சிஸ் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது வந்து டைம் வேரியன்ட் எப்போ சொல்லுவோம்னா, அதோட ரெஸ்பான்ஸ் வந்து டைமை பேஸ் பண்ணி வேரி ஆகிட்டு இருக்கும். டைம் ஆக்சிஸ், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து இந்த சிஸ்டமோட அவுட்புட் வந்து வேரி ஆகும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. இஃப் சப்போஸ் வந்து இந்த சிஸ்டமோட அவுட்புட் வந்து வேரிஸ் வித்தவுட் வேரிஸ், அதாவது வித்தவுட் டிபெண்டிங் அப்பான் த டைம் அப்படின்னு இருந்துச்சுன்னா டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா? இதுதான் டைம் வேரியண்ட்டுக்கும் டைம் இன்வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. அதாவது சிஸ்டம் இஸ் செட் டு பி டைம் இன்வேரியன்ட் இஃப் இட்ஸ் ரெஸ்பான்ஸ்னு ஒன்றெல்லாம் அவுட்புட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னா டைம் வேரியன்ட் சிஸ்டம். சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த வேரியேஷன் டைம் அப்படின்னா வந்து டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகேவா? த சிம்பிள் டெஃபினிஷன். If the system response to an input signal does not change with time, such a system is termed as invariant system. The behavior or characteristics of a time variant system are fixed over time. அதாவது ஒரு சிஸ்டமோட பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, ஒரு லாங் டைமுக்கு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபிக்ஸடாக இருக்குது அப்படின்னா வந்து the system is time variant system. In a time invariant system, the input is delayed by time n0 and the output will also be get delayed by n0. Mathematically it can be specified as follows. அதாவது என்னென்னா, இப்போ வந்து இங்கே வந்து y of n is equal to t of x of n, transformation of x of n அப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக என்ன நாள் இருக்கலாம், பட் இங்கே வந்து என்ன இருக்கோ அவுட்புட்டில் அதே தான் வந்து இன்புட்லேயும் இருக்கணும். அதாவது இங்கே வந்து y of n - n0 இருந்துச்சு அப்படின்னா, டிலே ஆகிருக்கு அப்படின்னா ஒரு சிக்னலு, இன்புட்டும் வந்து n - n0 இருக்கணும். புரியுதா?
ரெண்டு சைடும் வந்து n மைனஸ் n நாட்டாக இருக்கலாம், n ப்ளஸ் n நாட்டாக இருக்கலாம், அட்வான்ஸ் ஆகலாம், இல்லைன்னா டிலே ஆகலாம். எப்படி இருந்தாலும் ரெண்டு சைடும் அட்வான்ஸ் ஆகணும், ரெண்டு சைடும் டிலே ஆகணும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். வேர் n நாட் இஸ் த டைம் டிலே. இங்கே time invariance minimizes the complexity involved in the analysis of system. Most of the system in practice are time invariant system. அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எந்த ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் which is time invariant system. That is the system response or output is independent of the time, அதாவது time variation. அதுதான் வந்து time invariant system அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் லீனியர் ஆர் நான் லீனியர் சிஸ்டம். லீனியர் நான் லீனியர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. சிஸ்டம் linear system in which satisfies the principle of superposition and homogeneity or scaling. ஹோமோஜினிட்டினாலும் ஸ்கேலிங்னாலும் ஒன்று தான். அதாவது என்னென்னா இப்போ ஸ்கேலிங் ஹோமோஜினிட்டி என்ன நான் சொல்கிறேன். சூப்பர் பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் வில் கெட் டிஃப்ரெண்ட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். அதான் வந்து சூப்பர் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து சூப்பர் பொசிஷன். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x1 ஆஃப் n ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x2 ஆஃப் n. ரெண்டு இன்புட் இருக்குது, x1 ஆஃப் n அண்ட் x2 ஆஃப் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து y1 ஆஃப் n ப்ளஸ் y2 ஆஃப் n ஒரு அவுட்புட் கிடைக்கிது. அதாவது ரெண்டு இன்புட்டை நம்ம ஆட் பண்ணோம்னா ரெண்டு வந்து ஒரு கம்பைன்டு ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஒரு கம்பைன்டு அவுட்புட் வந்து ஒரு சம்மேஷனாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதை தான் வந்து சொல்ல வராங்க. விச் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். இதே வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டினா ஒன்றும் இல்லை. ஹோமோஜினிட்டினா இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு சிக்னலில் வந்து ஏன்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி ஆஃப் ஏ இன்ட்டு x1 ஆஃப் n விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஏ இன்ட்டு y1 ஆஃப் n. இப்படி ஏங்கிற டேர்ம் வந்து மல்டிபிள் ஆகுது அப்படின்னா, இப்போ இன்புட்டில் மல்டிபிள் ஆச்சுன்னா அதே வேல்யூ வந்து அவுட்புட்டே மல்டிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து செகண்ட் சிக்னல் வந்து பீன் மல்டிபிள் ஆகிருக்குன்னா ஒரு ஃபேக்டரு ஒரு ஃபைனைட் வேல்யூ ஆர் கெயின் எதுனாலும் அது வந்து அவுட்புட்லேயும் வந்து மல்டிபிள் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஓகேவா? இதில் எப்படி லீனியாரிட்டி வருதுன்னா, லீனியாரிட்டிங்கிறது இதுதான். டி ஆஃப் ஏ இன்ட்டு x1 ஆஃப் n ப்ளஸ் டி ஆஃப் பி இன்ட்டு x2 ஆஃப் n அப்படி இருந்துச்சுன்னா ஏ இன்ட்டு y1 ஆஃப் n ப்ளஸ் பி இன்ட்டு y2 ஆஃப் n. இதான் வந்து லீனியாரிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுனாலே வந்து நம்ம அந்த பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த லீனியர் பிரின்சிபல் ஆர் லீனியர் சிஸ்டம். இதைத்தான் வந்து இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது சிஸ்டம் இஸ் செட் டு பி லீனியர் ஆர் which satisfies the principle of superposition or homogeneity or scaling, then the system is called linear system. Otherwise it is called non-linear system. அதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெதர் த கிவன் சிஸ்டம் இஸ் லீனியர் ஆர் நான் லீனியர்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க் 2 மார்க்கில் இப்போ பவர், அதாவது பவர்ன்ட்டு வந்துருச்சுனாலே வந்து லீனியர் நான் லீனியரில் வந்து நான் லீனியர் தான். ஓகேவா? பவர் வந்துடுச்சு, அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறாங்க, கொசைன் சைன் அந்த மாதிரி எது வந்துட்டாலும் சரி, லாகரிதமிக் அந்த மாதிரி எது வந்துட்டாலும் நான் லீனியர் சிஸ்டம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பவர் எக்ஸ் ஆஃப் n அப்படிங்கிறது நான் லீனியர் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் n விச் இஸ் நான் லீனியர் சிஸ்டம். பவர் வந்துருச்சு. தேர்ட் ஒன்று இஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்கனாலே வந்து நான் லீனியர் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து வந்து கொசைன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் n, கொசைன் வந்து நான் லீனியர் சிஸ்டம். அடுத்து பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் n. எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன லீனியர். அதாவது எப்படின்னா எக்ஸ் ஆஃபில் வந்து எண்ணுக்கு பதிலாக மைனஸ் இருக்கு, அவ்வளோதான். ஒரே டிஃப்ரெண்ட், ஒரே ஒரு தான். எண்ணுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது. எக்ஸ் ஆஃப் என்ன வெறும் எக்ஸ் ஆஃப் என்ன எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன அப்படிலாம் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், அது வந்து லீனியர் சிஸ்டம். ஓகேவா? அது நம்ம ப்ராப்ளமில் எப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராப்ளமில் வந்து இதுக்கு வந்து டீட்டெயில் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறது இப்போதைக்கு லீனியர் சிஸ்டம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகரிதமிக் இருந்துச்சுன்னா நான் லீனியர் சிஸ்டம். ஆல்ரெடி வி ஆல்ரெடி டோல்டு. நெக்ஸ்ட் இஸ் காசல் அண்ட் நான் காசல் சிஸ்டம். காசல்னா என்ன, நான் காசல் சிஸ்டம்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். த பிரின்சிபல் ஆஃப் காசாலிட்டி ஸ்டேட்ஸ் தட் த அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் ஆல்வேஸ் சக்சீட்ஸ் இன்புட். அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் காசல்னால் ஒன்றும் இல்லை, விச் இஸ் அ ப்ரிடிக்டபிள் சிஸ்டம். அதாவது ஒரு ஃபியூச்சர் அவுட்புட் வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னா, ஒரு சிஸ்டமால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதுன்னா தட் சிஸ்டம் இஸ் கால்ட் நான் காசல் சிஸ்டம். ஓகேவா? அதேமாதிரி இன்னொன்று வந்து காசல்னா if a system's if a system can able to predict cannot able to predict the future output or future output, then the system is called causal system. ஓகேவா? அதாவது ஒரு சிஸ்டம் வந்து அன்பிரிடிக்டபுளாக இருக்குது,
அதோட ஃபியூச்சர் அவுட்புட் வந்து அன்பிரடிக்டபுளாக இருந்துச்சுன்னா that system is called causal system. ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சுன்னா நான் காசல் சிஸ்டம். ஓகேவா? இதான் வந்து இந்த ஸ்லைடில் ஃபுல்லாமே அது 2 தான் சொல்லியிருப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா சிஸ்டம் ஃபார் விச் த பிரின்சிபல் ஆஃப் காசாலிட்டி ஹோல்ஸ் இஸ் டிஃபைன்ட் as causal system if an input is applied to a system at a time n is equal to 0, then the output of the causal system is 0 for n less than 0. ஓகேவா? என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த இதுக்கு மீனிங் வந்து இதுதான். if the output depends on present and past input, then the present and past input in the system is causal, otherwise non causal. இதான் டெஃபினேஷன், விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். அதாவது காசல்லாம் என்ன நான் காசல்லாம் என்ன ஒன்றும் இல்லை. அதாவது இதையும் நம்ம ஸ்டாட்டிக் டைனமிக் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்டாட்டிக் டைனமிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காசல் அண்ட் நான் காசல். ஓகேவா? அதாவது அங்கே வந்து ப்ரெசன்ட் மட்டும் தான் வரும், இங்கே வந்து ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். ஓகேவா? ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட்டை வந்து சொல்கிறது தான் வந்து காசல், அதர்வைஸ் நான் காசல். ஃப்யூச்சரை சொல்லிச்சுன்னா வந்து அது வந்து நான் காசல். ஃப்யூச்சரை பற்றி பேசிச்சுனாலே வந்து அந்த சிஸ்டம் இஸ் கால்ட் நான் காசல் சிஸ்டம். a system which speaks only about present and past input அப்படின்னா அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் இன்புட்டை வந்து நம்ம அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து சொல்லுது அப்படின்னா that particular system is called causal system. a system in which output response precedes input is known as non causal system. அதாவது ஃப்யூச்சரை சொல்கிறது. ஓகேவா? அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் டிபெண்டிங் ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ஃப்யூச்சர் அவுட்புட், then it is called நான் காசல் சிஸ்டம். அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இப்படி. நெக்ஸ்ட்டு இந்த such system are defined as non-anticipative as the system output does not anticipate future values of input. and non-causal system do not exist in practice. அதாவது ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து only causal system is possible, there is no non-causal system. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஏன் நான் சொல்கிறேன்னா இதில் வந்து ப்ராப்ளம் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா y of n equal to x of n minus x of n minus 1 which is causal. ஓகேவா? அதாவது இப்போ என்னென்ன இருக்குன்னா ப்ரெசென்ட் இருக்குது, ப்ரீவியஸ் இருக்குது, ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் இன்புட் which will be considered as output. therefore the given system is causal system. y of n equal to a into x of n which is causal system. ப்ளஸ்ன்னு வந்துட்டாலே வந்து நான் காசல் சிஸ்டம். ஓகேவா? அதே மாதிரி என்னடா இங்கே ப்ளஸ் வரல மைனஸ் மட்டும் தான் வந்திருக்கு, y of n equal to x of minus n அப்படின்னு வந்திருக்குன்னா அப்படின்னா நீங்கள் வந்து என்ன காசல்னு சொல்லணும், ஏன் நான் காசல் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்தா கன்ஃபியூஸாக இருக்கிற கொடுப்பாங்க. y of n equal to n equal to 1 எடுத்திங்கன்னா மைனஸ் 1 எடுங்க, n equal to minus 1 எடுத்திங்கன்னா y of minus 1 equal to x of minus 1 அப்போ ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகேவா? அப்படின்னா இந்த கிவன் சிஸ்டம்ஸ் நான் காசல். இதுக்கு நம்ம எப்படிங்கிறது ஜஸ்டிஃபிகேஷன் ரீசன் வந்து நம்ம ப்ராப்ளமில் சொல்லுவோம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் நான் காசல் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். அதாவது ஸ்டேபிலிட்டி அன்ஸ்டேபிலிட்டி இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நிறையா வெஹிக்கிள்ஸ் பேஸில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதேமாதிரி நிறையா சிஸ்டம்ஸ், அதாவது வேறு எங்கே பர்டிகுலராக வந்து டிபார்ட்மெண்ட் வைஸில் நம்ம பார்த்தோம்னா வந்து கண்ட்ரோல் சிஸ்டமில் படிச்சிருப்போம். அதேமாதிரி வந்து மிஷின்ஸில் வந்து நிறையா அனாலிட்டிக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டேபிள் நான் ஸ்டேபிள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. எப்படின்னா most of the control system theory involves estimation of stability of a system. Stability is an important parameter which determines its applicability. Stability of a system is formulated in bounded input and a bounded output sense. That is, the system stable if its response is bounded for a bounded input. Bounded means finite. Finite means value. Okay va? And unstable system is one in which the output of the system is unbounded for a bounded input. The response of an unstable system diverges to infinity. அதாவது ஒன்றும் இல்லை, அன்ஸ்டேபிள் சிஸ்டம்னா இன்ஃபினிட்டி வேல்யூ வரும், பவுண்டட்னா ஃபைனைட். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டம் ஸ்டேபிள்னா எப்படின்னு சொல்லணும்னா அது தட் இஸ் கண்ட்ரோலபிள். அது எப்படின்னா நம்ம வந்து அந்த சிஸ்டமோட அவுட்புட்டை வச்சு நம்ம வந்து, அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமோட அவுட்புட் வச்சு தான் வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷனுக்கு வந்து அதை இப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது பேசிக்காக வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சிஸ்டமோட அவுட்புட்டை வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து எந்த இதுக்கு அப்ளை ஆகும், எங்கே நம்ம ஈஸியாக வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். அதேமாதிரி வந்து அது எது வரைக்கும் வந்து சிஸ்டம் கேன் பி வித்ஸ்டாண்டபிள் ஆர் எந்த ரீஜனுக்குள்ளே வந்து தட் கேன் பி ஆப்ரேட்டட் வெல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத வந்து பவுண்டட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க. பவுண்டட் ரீஜியன், அன்பவுண்டட் ரீஜியன் அப்படின்றத சொல்கிறாங்க. பவுண்டட் ரீஜன்னா ஃபிக்ஸட் ரீஜியன் ஆர் விச் இஸ் ஃபிக்ஸட் பை த யூசர் ஆர் விச் இஸ் ஃபிக்ஸட் பை த ஆர் வித் த சிஸ்டம் கேன் ஆப்ரேட்டர் ஒன்லி இன் அ சர்டன் பவுண்டட் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பவுண்டட். ஓகேவா?
ஒரு ஃபைனைட் ஏரியா, ஃபைனைட் வேல்யூ ஆர் ஃபைனைட் ஏரியா, அதை சொல்கிறது தான் பவுண்டட். அதான் வந்து ஸ்டேபிள் அப்படிங்கிறது தான் அதை சொல்கிறாங்க. இஃப் சிஸ்டம், அதாவது வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு பவுண்டட் ரீஜன் வந்து சொல்லிவிட்டு அன்பவுண்டட் ரீஜன், அதாவது ஒரு அன்பவுண்டட் ரீஜனில் வந்து தாண்டி போகுது அப்படின்னா அதோட ஆப்ரேட்டிங் கண்டிஷன், த சிஸ்டம் இஸ் கால்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இட்ஸ் வேல்யூஸ் கோயிங் டு டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா, இவ்வளோ தான் ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னென்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் விச் இஸ் ஸ்டேபிள். ஓகேவா, அதேமாதிரி எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ப்ளஸ் 2 விச் இஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் வந்து மாலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஸ்டேபிள். எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு யூ ஆஃப் என் விச் இஸ் ஸ்டேபிள். எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1. அதாவது இதெல்லாம் வந்து கன்வர்ஜன். ஓகேவா, இதெல்லாம் வந்து கன்வர்ஜன் ஆர் ஃபைனைட் வேல்யூ விச் வில் கிவ் ஃபைனைட் வேல்யூ. அதனால தான் வந்து நம்ம இதெல்லாம் ஸ்டேபிள்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி வந்து இங்கே என்ன எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம்லேருந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணவும் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. இப்போ எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என் ப்ளஸ் 1 இப்போ வந்து அன்ஸ்டேபிள்னா என்ன, ஒரு இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறது தான் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் ப்ளஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போகிறது தான் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம். எக்ஸ் ஆஃப் என்ங்கிறது வந்து ஒரு இன்ஃபினிட்டி வேல்யூ இருக்குன்னா, இப்போ இங்கே வந்து இன்ஃபினிட்டின்னா அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டினா எனி வேல்யூ. ஓகேவா, ஒரு வேல்யூ இருக்கும். ப்ளஸ் எண்ணுங்கிறது இன்ஃபினிட்டி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து என்னன்னு இருக்குது. இங்கே அந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணுங்கிற டேர்ம் எதுவுமே மல்டிபிள் ஆகலை. இந்த 4 இதுலேயே பாருங்க, எண்ணுங்கிறதுக்கு இங்கே இன்ஃபினிட்டி ஆகிடும்னா டோட்டலாக சிக்னல் வந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். நான் ஷார்ட்டாக அதை சொல்கிறேன். அதாவது என்ன வேல்யூ போட்டால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. பட் அன்ஸ்டேபிளாக இன்ஃபினிட்டி தானே. இப்போ இன்ஃபினிட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் சிக்னலுமே வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். அதனால தான் இந்த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். பட் ஹியர் தேர் இஸ் நோ இன்ஃபினிட்டி. Here we will have only finite values. ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் இஸ் இன்வெர்ட்டிபிள் நான் இன்வெர்ட்டிபிள். அதாவது இன்வெர்ட்டிபிள் நான் இன்வெர்ட்டிபிள் தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தது. அதாவது இன்வெர்ட்டிபிள் நான் இன்வெர்ட்டிபிள்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா நம்ம ஆக்சுவலாக டாபிக் வந்து ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இன்வெர்ட்டிபிள் நான் இன்வெர்ட்டிபிள் தான். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டமோட அவுட்புட் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணலாம், நான் இன்வெர்ட் பண்ணலாம். அதான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, சிஸ்டம் இஸ் டு பி இன்வெர்ட்டிபிள் இஃப் டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ் லீட்ஸ் டு டிஸ்டிங்க்ட் அவுட்புட். அதாவது ஃபார் டிஃப்ரெண்ட் என்ன இன்புட் வந்து ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கும். அதாவது நம்ம என்ன ஒன்றுன்னு கொடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் பண்ணுறோம், ஒரு இன்புட் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 1 வருது. 2ன்னு கொடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இந்த மாதிரி ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு வந்து இதெல்லாம் இன்புட்டு. ஓகேவா, இந்த டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்டு 1, 4 அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் கால்ட் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம். ஓகேவா, இது ஒரு சிஸ்டம் இஸ் ஒரு நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம் இஸ் ஒன் இன் விச் டிஸ்டிங்க்ட் இன்புட்ஸ் லீட்ஸ் டு சேம் அவுட்புட். இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை இன்புட் இருக்குது, இது அதேமாதிரி வந்து அவுட்புட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா வேல்யூ வந்து 1 வரும். இப்போ இன்புட் 2 கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் வேல்யூ 1 வந்துச்சு அப்படின்னா வந்து தட் பர்டிகுலர் சிஸ்டம் இஸ் கால்ட் நான் இன்வெர்ட்டிபிள் சிஸ்டம். இதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டிபிள் அண்ட் நான் இன்வெர்ட்டிபிள். அதே மாதிரி அக்கார்டிங்லி வி கேன் ரைட். அதாவது இன்வெர்ட்டிபிள் வந்து எப்படின்னு வழிக்கலாம்னா டி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டி இன்வெர்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஐ. இந்த ரிலேஷன் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்போம், மேட்ரிக்ஸில். இது அதே தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டி இன்வெர்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஐ விச் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் விச் இஸ் 1 ஃபார் சிங்கிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் சிஸ்டம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளமில் ஏதாவது சால்வ் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் டு நோ நம்ம எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்ம வந்து சொல்கிறேன் நான். This is about classification of systems and various systems based on the property of a signal. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.